இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் யூனிட் 2 பேஜ் நம்பர் 7.39 ஓகேங்களா. லிவரேஜஸ் டாப்பிக்கில் சம் நம்பர் 19 பார்க்குறோம். த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ரிலேட் டு 2 கம்பெனிஸ் ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, XLTD YLTD கொடுத்துருக்காங்க ஓகேவா. சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 lakh 2800 lakh கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோ வந்து 60% 50%. ஃபிக்ஸட் காஸ்ட்டு 300 lakh 800 lakh. இன்ட்ரெஸ்ட்டு 100 lakh 200 lakh. கமெண்ட் ஆன் தி ரிலேட்டிவ் ரிஸ்க் பொசிஷன் ஆஃப் 2 கம்பெனிஸ் ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ், கம்பைன்ட் லிவரேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேங்களா. இப்போ இந்த சம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். பர்டிகுலர்ஸ் XLTD YLTD போட்டுக்கோங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன போடணும்னா லேக்குன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாமே லேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி மேலே ப்ராக்கெட்டில் லேக்குன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் 000 ஒன்றும் போட வேணாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம் ஓகேங்களா. கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம போடுறோம். எதனால் அப்படின்னா இங்கே பிவி ரேஷியோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ ஓகேங்களா. பாருங்கள், ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிவினா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ ஓகேவா. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் எடுத்துக்க மாட்டோம். இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் போடுவோம். ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ ஓகேங்களா. கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் என்னது, சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ. சேல்ஸ் எவ்வளோனா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு பாருங்கள் 1000 ஓகேவா. லேக்குன்னு போட்டாச்சு, அதனால் 1000 இன்டூ பிவி ரேஷியோ எவ்வளோ 60%. அப்போ 60 டிவைடட் பை 100 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 600 கிடச்சிரும். அதே மாதிரி YLTDக்கு பண்ணுங்கள் 2800 lakh. ஸோ 2800 இன்டூ இதோட என்னது பிவி ரேஷியோ, இதோட பிவி ரேஷியோ பாருங்கள் 50%. அப்போ 50 டிவைடட் பை 100 பண்ணிங்கன்னா 1400. இதோட மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பண்ணுவீங்களா. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ இருக்குது, 300 800. ஸோ 300 800 ரெண்டு மைனஸ் பண்ணிக்கோங்க 300. இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 600. EBIT இது ஓகேவா. அடுத்து இதோட மைனஸ் இன்ட்ரெஸ்ட்னா மைனஸ் பண்ணுவீங்க ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பாருங்கள் 100, இங்கே 200 ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் 100 200. ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 200. இது 600 200 மைனஸ் பண்ணிங்கன்னா 400. இது என்னது EBT. அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ், கம்பைன்ட் லிவரேஜ் போடணும். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. கான்ட்ரிபியூஷன் என்னது 600 ஓகேங்களா. டிவைடட் பை EBIT என்னது 300 ஓகேவா. போட்டிருக்கோமா. டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ். எக்ஸுக்கு போட்டாச்சு. அடுத்து ஒய்க்கு கான்ட்ரிபியூஷன் என்னது 1400. அடுத்து EBIT என்னது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 600. டிவைட் பண்ணிங்கன்னா 2.33 டைம்ஸ். அடுத்து ஃபினான்ஷியல் லிவரேஜ் என்ன ஃபார்முலா, EBIT டிவைடட் பை EBT. EBIT எவ்வளோ 300 டிவைடட் பை 200 பண்ணிங்கன்னா 1.5 டைம்ஸ் ஓகேவா. இதில் EBIT 600, EBT 400 ஓகேங்களா. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 1.5 டைம்ஸ் ஓகேவா. கம்பைன்ட் லிவரேஜ் ஃபார்முலா என்னது, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 600, EBT என்னது 200 போட்டிருக்கோமா, 3 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். ஒய்க்கு கான்ட்ரிபியூஷன் என்னது 1400, EBT என்னது 400. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 3.5 டைம்ஸ் ஓகேங்களா. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.